ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஸ்டிச் மூவி. இன்னைக்கான வீடியோவில் எந்த மாரி மூவி எடுத்துகிட்டு வந்திருக்குன்னா, டாப் 5 கொரியன் மூவி கிரைம் த்ரில்லர் படம் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நம்ம கொரியன் மூவிஸ்னாவே ஒரு அல்டிமேட் மூவியாக தான் இருக்கும். அதில் வந்து ஒரு கிரைம் த்ரில்லர் படம்னா எப்படி இருக்கும் நீங்களே யோசிச்சு பாருங்கள். அதாவது ஒரு டாப் 5 எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதில் எந்த மூவிஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை வந்து என்கிட்ட கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கைஸ், வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ கைஸ், டாப் 5 என்ன மூவி எடுத்துகிட்டு வந்திருக்குன்னா, டார்க் ஃபிகர் ஆஃப் கிரைம். இதுவும் ஒரு செம்ம கிரைம் த்ரில்லர் படம் தான். இந்த படத்தோட கதை என்னென்னா, ஸ்டார்டிங் சீன்லேயே ஒரு டெடெக்டிவ் ஆஃபீஸர் வந்து காட்டுறாங்க. அந்த டெடெக்டிவ் ஆஃபீஸர் வந்து ஒரு விசாரணைக்கு வந்து போகிறாரு. அது ஒரு கைதிக்கிட்ட வந்து விசாரணை வந்து பண்ணிட்டு இருக்கும்போதே திடீர்னு வந்து போலீஸார் வந்து அந்த கைதி வந்து இட்டுன்னு போயிடுறாங்க. இட்டுன்னு போயிட்டு பிறகு டெடெக்டிவ் ஆஃபீஸர் வந்து வீட்டுக்கு வந்துடுறாரு. சில நாள் கழிச்சு வந்து ஒரு ஃபோன் கால் வருது. அந்த ஃபோன் கால் யாருன்னா, கொஞ்ச நாள் கழிச்சு அந்த விசாரணை பண்ணார்ல அந்த கைதி வந்து ஃபோன் பண்ணுறான். அதை எடுத்து பேசுகிறார். இவர் இது பேசுறதுனால அவன் என்ன சொல்கிறான்னா, நீங்கள் வந்து இந்த கொலை மட்டும் இல்லாமல் நான் வந்து 6 கொலை பண்ணியிருக்கேன். அதுவும் வேறு இடத்துல வந்து நான் புதைச்சி வச்சுருக்கேன். உங்களால் முடிஞ்சால் அந்த 6 கொலையும் வந்து நீங்கள் புதைச்சி வச்ச இடத்துல வந்து தோண்டி பாருங்க அப்படின்றான். இது கண்ட டெடெக்டிவ் ஆஃபீஸர் வந்து எப்படி இருக்கும் நீங்களே சொல்லுங்கள். ஒரு 6 கொலை பண்ணிட்டு புதைச்சி வச்சிருக்கானா உங்ககிட்ட சொன்னால் எப்படி இருக்கும் நீங்களே யோசிச்சு பாருங்கள். அது கண்ட நம்ம ஆஃபீஸர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, ஃபுல் ஃபோர்ஸ் இட்டுக்குன்னு வந்து தேடுற பணியில் ஈடுபடுறாரு. தேடுறாரு எவ்வளோ கஷ்டப்பட்டு தேடுவார். அந்த 6 பேர் கொலை பண்ணி புதைச்ச கண்டுபிடிச்சாரா இல்லையான்ட்டு தான் இந்த படமே. செம்ம கிரைம் த்ரில்லர் படம். இது வந்து பார்க்காதவங்க வந்து பாருங்க. தமிழ் டப்பிங்லேயே இருக்குது, அமேசான் பிரைமில் இருக்குது. ஸோ கைஸ், டாப் 4ல் என்ன மூவி பார்க்க போகிறோம்னா, ஹார்ட் ஹீட். இதுவும் வந்து ஒரு செம்ம மூவி தான். ஸோ கைஸ், படத்தை உள்ள போயிடலாம். படத்தோட கதை என்னன்னா, நம்ம ஹீரோ வந்து ஒரு பெரிய பேங்க்ல வந்து ஒரு மேனேஜர் பொறுப்பில் இருக்கிறாரு. ஒரு நாள் என்ன பண்ணுறாருன்னா, கார் எடுத்துக்கிட்டு அவங்களுடைய பசங்களை இட்டுன்னு வெளியே போகிறாரு. போயிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து ஒரு ஃபோன் கால் வருது. அந்த ஃபோன் காலில் வந்து, உன் காரில் வந்து நான் பாம்பு வச்சிருக்கேன், நீ வந்து சீட்டு விட்டு வெளியே போனாலோ இல்லை நகர்ந்தாலும் காரில் இருக்கிற பாம்பு வந்து வெடிக்க வச்சிருவேன்னு ஒருத்தன் வந்து மிரட்டுறான். அதாவது அவன் கேட்குற பணத்தை வந்து கொடுத்துட்டா அவன் வந்து பாம்பு வந்து வெடிக்க வைக்க மாட்டான். அதாவது காசு கொடுக்க அந்த பாம்பு வந்து வெடிக்க வச்சிடுவன்ட்டு மிரட்டுறான். இதெல்லாம் நம்ம ஹீரோ வந்து ஒரு பக்கமா நினைச்சிட்டு இருக்கிறாரு. ஒரு பக்கம் வந்து பசங்க வேற கார்ல வந்து இருக்கிறாங்க. கடைசியா அந்த பசங்களை வந்து சேஃப் பண்ணாரா, அதாவது அந்த பாம்புல இருந்து தப்பிச்சாரா இல்லையான்ட்டு தான் இந்த படமே. நொடிக்கு செம்ம பயங்கரமா இந்த படம் வந்து காட்டிருப்பாங்க. 2022 தான் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. இதோட IMDb ரேட்டிங் என்னன்னா 6.3 கொடுத்துருக்காங்க. ஸோ கைஸ், இதுவும் யூடியூப்லேயே இருக்குது, தமிழ் டப்பிங்லேயே இருக்குது. பார்த்துட்டு என்கிட்ட கமெண்ட் பண்ணுங்க. ஸோ கைஸ், டாப் 3 என்ன மூவி பார்க்க போறோம்னா, சேசர். இது வந்து ஒரு கொடூரமான கிரைம் த்ரில்லர் படம். உங்களுக்கு கிரைம் த்ரில்லர் படம் பிடிக்கும்னா இந்த படத்தை வந்து மிஸ் பண்ணாதீங்க. படத்தோட கதை உள்ள போயிடலாம். ஹீரோ வந்து முதல்ல வந்து டெடெக்டிவ் ஆஃபீஸராக இருக்கிறாரு. அந்த ஆஃபீஸர் வேலை விட்டுட்டு ப்ராஸ்டியூட் பெண்களை வந்து கஸ்டமருக்கு வந்து அனுப்பி வைக்கிற வேலை வந்து பார்த்துட்டு இருக்கிறாரு. திடீர்னு ஒரு ஃபோன் கால் வருது. அந்த ஃபோன் காலில் வந்து 2 பொண்ணு வேணும்னு ஒரு கஸ்டமர் கேட்குறாரு. சரி, ஹீரோ வந்து 2 பொண்ணுமே அனுப்பி வச்சிடறாரு. அதுக்கப்புறம் தான் தெரிய வருது அவங்க 2 பொண்ணுமே மிஸ் ஆயிடுறாங்க. சரி, ஆரம்பத்தில் வந்து ஹீரோ வந்து எங்கன்னா போயிருப்பாங்க, இல்லை வேற கஸ்டமர் கூட இருப்பாங்கன்னு நினச்சிட்டு இருக்கிறாரு. இன்னொரு நாள் வந்து அதே கஸ்டமர் எனக்கு இன்னொரு பொண்ணு வேணும் அப்படின்னு வந்து ஹீரோ கிட்ட கேட்குறாரு. சரி, இன்னொரு பொண்ணு அமுச்சு வச்சிடறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு தான் அவருக்கு ஞாபகம் வருது, போன வாட்டி 2 பொண்ணு இவங்ககிட்ட தான் நம்ம வித்தோம் வருது. ஹீரோக்கு வந்து சந்தேகம் வந்துடுது. ஐயோ, இந்த ஒரு பொண்ணு அமுச்சு வச்சுமே, இந்த பொண்ணாச்சுன்னா காப்பாற்றணும்ட்டு கில்லரை வந்து சேஸ் பண்ணி போறாரு ஹீரோ. கடைசியாக அந்த ஒரு பொண்ணு காப்பாற்றினாரா இல்லையா, அந்த கிரைம் த்ரில்லர் வந்து கண்டுபிடிச்சாரா இல்லையான்ட்டு தான் இந்த படமே. படம் வந்து அல்டிமேட்டாக இருக்கும். இந்த படத்துக்கு வந்து IMDb ரேட்டிங் வந்து 7.8 வந்து கொடுத்துருக்காங்க. இதுவும் அமேசான் பிரைமில் தமிழ் டப்பிங்லேயே இருக்குது. மறக்காம பார்த்துருங்க. பார்த்துட்டு எங்கிட்ட கமெண்ட் பண்ணுங்க. ஸோ கைஸ், டாப் 2ல என்ன படம் பார்க்க போறோம்னா, மிட் நைட். இந்த படத்தோட கதை என்னன்னா, நம்ம சின்ன வயசுல இருந்தே ஹீரோனிக்கு வந்து வாயும் பேச முடியாது, காது கேட்காது. அன்னைக்கு வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து ஒரு சைக்கோ கில்லர் வந்து ஒரு பொண்ணு வந்து கொலை பண்ணிட்டு போயிடுறான். அது பார்த்து நம்ம ஹீரோனி வந்து போலீஸார்கிட்ட இன்ஃபார்ம் பண்றதுக்காக போறாங்க. பார்த்தா ஆல்ரெடி அங்கே வந்து போலீஸாரோட தங்கச்சியை யாரோ வந்து கிட்னாப் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணமான வந்து கில்லர் வந்து கடைசியா ஹீரோனி என்ன பண்ணா, அதாவது ஹீரோனி வந்து என்ன பண்ணான்ட்டு தான் இந்த கதையே. கடைசி வரையும் இந்த படம் வந்து விறுவிறுப்பா இருக்கும். அதாவது கிளைமேக்ஸ்ல வந்து வேற லெவல் காட்டிருப்பாங்க. இது வந்து தமிழ் டப்பிங்ல யூடியூப்ல இருக்குது. இந்த படத்தை வந்து மிஸ் பண்ணாதீங்க, அவ்வளவு சூப்பரா இருக்கும். தமிழ் டப்பிங்ல இருக்குது. பார்த்துட்டு எங்கிட்ட கமெண்ட் பண்ணுங்க. ஸோ கைஸ், டாப் 1ல என்ன மூவி பார்க்க போறோம்னா, 2013 ரிலீஸ் ஆன த டெரர் லீவ். இது வந்து ஒரு ஆக்ஷன் கிரைம் த்ரில்லர் படம். இந்த படத்தோட கதை என்னன்னா, நம்ம ஹீரோ வந்து ஒரு நியூஸ் ரிப்போர்ட்டரா இருக்கிறாரு. ஒரு நாள் நியூஸ்ல வந்து கவர்மெண்ட்ஸ் பத்தி வந்து நியூஸ் வந்து போயிட்டு இருக்குது. திடீர்னு வந்து டைரக்டா ஒரு ஃபோன் கால் வருது. அந்த ஃபோன் காலில் வந்து கவர்மெண்ட்ஸ் பற்றி அசிங்கமாக கேட்குறானுங்க. அந்த ஃபோன் கட் பண்ணலான்ட்டு கட் பண்ணுறப்போ போகும்போது திடீர்னு வந்து அந்த ஃபோன் கட் பண்ணால் நாங்கள் வந்து பக்கத்தில் இருக்கிற பிரிட்ஜு வந்து நான் வெடிக்க வச்சிருவேன் அப்படின்ட்டு வந்து ஒருத்தன் வந்து மிரட்டுறான். அது பார்த்தா உண்மையானவே வந்து அந்த பிரிட்ஜு வந்து வெடிக்க வச்சிடறானுங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு என்ன தான் ஆச்சு, பக்கத்தில் எங்கன்னா பாம்பு செட் பண்ணி வச்சுருக்கிறானுங்களான்ட்டு தான் இந்த கதையே. அதாவது கவர்மெண்ட்ஸ் கிட்டேருந்து என்ன தான் டிமாண்ட் வந்து எதிர்பார்க்குறாங்கன்ட்டு தான் இந்த கதையே. ஸோ கைஸ், இந்த படம் வந்து ஃபுல்லாக பயங்கரமாக இருக்கும். இந்த படம் பார்த்துட்டு என்னென்னு என்கிட்ட கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கைஸ், இந்த படத்தோட முடிக்கிறேன். நெக்ஸ்ட் படம் என்ன மாதிரி
மாதிரி படம் வந்து எடுத்துகிட்டு வரட்டும்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கைஸ், பை பை, டேக் கேர்.